வெல்கம் டு லெட்லன் சிடெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் கிளாஸஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து கொஸ்டின் பேட்டர்ன் சிலபஸ் எல்லாமே வந்து நேற்று லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ஜனவரி மந்த் எக்ஸாம் நடந்த ப்ரிப்பரேஷனில் வந்து சிடிபி வந்து போட்டிருப்போம். ஸோ அதனால் நம்ம சிடிபி வந்து கம்ப்ளீட்டாக தியரி கிளாஸஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் இங்கிலீஷ், சயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பெடகாகி கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருப்போம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நம்ம டஃப்பாக ஃபீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுமே கேட்டிருந்தது இங்கிலீஷ் அண்ட் தமிழ், பர்டிகுலராக தமிழ் பெடகாகி வந்து எப்படி அட்டெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு உண்டான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் வந்து நம்ம டே வைஸ் ஒவ்வொரு நாளும் என்னென்ன சப்ஜெக்ட்குரியதை நம்ம பார்க்கலாம் அப்படின்றத நான் தனியாக ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு நான் அந்த வீக்குள்ளே வந்து நான் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அந்த 2 பேப்பர்ஸ்க்குமே வந்து அந்த 2 சப்ஜெக்ட்டுக்குமே பெடகாகி எப்படி கேட்குறாங்க, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அந்த கொஸ்டின் பேட்டர்ன் அந்த இங்கிலீஷ்க்காக இருந்தாலும் சரி, தமிழுக்காக இருந்தாலும் சரி, அதாவது லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2க்கு வந்து எப்படி வந்து அந்த கொஸ்டின் பேட்டர்ன் பற்றி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிறது லாங்குவேஜ் 2. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து ப்ரீவியஸாக அட்டென்ட் பண்ண கொஸ்டின் பேப்பர், நான் அட்டென்ட் பண்ண பேப்பர் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் லாங்குவேஜ் 2 வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருந்தேன், லாங்குவேஜ் 1 வந்து தமிழ் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நேற்று சிலபஸ் டிஸ்கஷனில் சொல்லியிருப்போம். உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் 2ஆக இருந்தாலும் சரி, லாங்குவேஜ் 1ஆக இருந்தாலும் சரி, ரெண்டுமே 30 மார்க்கு. அதில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பேசேஜஸ் மட்டும்தான் என்னாகும் அப்படின்னா, லாங்குவேஜ் 1க்கும் லாங்குவேஜ் 2க்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ரிமைனிங் பெடகாகிக்கு ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும் ரெண்டுக்குமே. பேப்பர் 1க்கும் இதே பேட்டர்ன் தான். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இப்போ லாங்குவேஜ் 2ல் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நம்பர் 121லேருந்து 150 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். பார்ட் 5 இதுதான் வந்து நீங்கள் லாங்குவேஜ் 2 எந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணியிருந்தாலும் அது வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு லாங்குவேஜ் 2 வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, கொடுக்கப்படக்கூடிய அந்த லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனில் கொடுக்கப்படக்கூடிய 2 பேசேஜுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா, ஒரு நேரட்டிவாவோ ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், அதாவது ஒரு பேராகிராஃப்ஸ் ஃபார்மில் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அவங்க வந்து ஒரு நேரட்டிவ் ஃபார்மில் ஒரு 3 பேராகிராஃபாக அதாவது ஒரு 3 தனித்தனி செப்பரேட் பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதில் அந்த பேராகிராஃப்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேராகிராஃப்லேருந்து கொஸ்டின் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 121லேருந்து 128 வரைக்கும் இருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 அப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்த பேராகிராஃப்லேருந்து 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேராகிராஃபில் 129ல் இருந்து 135 வரைக்கும் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மறுபடியும் அதே மாதிரி ஒரு 3 சின்ன சின்ன பேராகிராஃபாக கொடுத்து அதில் இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ 129ல் இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 ஸோ 8 9 அந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டோட்டல் மார்க்ஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ நீங்கள் லாங்குவேஜ் 2 எந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி 2 பேசேஜஸ் வந்து கொடுப்பாங்க. ரெண்டுமே வந்து பேராகிராஃப்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதிலிருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த 2 பேராகிராஃப் கொடுக்குறாங்க உங்களுக்கு, அதாவது 129லேருந்து 135 வரைக்குமே 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற பேசேஜ்லேருந்து உங்களுக்கு வந்து 8 கொஸ்டின். ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜஸ்லேருந்து எவ்வளோ மார்க் கேட்குறாங்க அப்படின்னா 15 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த 15 மார்க்ஸை நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பேசேஜஸில் இருந்தே உங்களால் 15 மார்க்ஸ் இல்லாட்டி 14 மார்க்ஸை வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு ஒரு சில கிராமட்டிக், அதாவது இந்த மாதிரி நவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரொனவுன் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன அப்படின்றத அந்த பேசேஜில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு கிராமட்டிக் இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் வந்து அந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறதுல வந்து என்னென்னா அழகாக 15 மார்க்ஸை வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேசேஜஸ்லேருந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள். அடுத்து வந்து உங்களுக்கு பெடகாகி வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு பெடகாகி ஸ்டார்ட் ஆகுறது எங்கேருந்து அப்படின்னா 136ல் இருந்து அடுத்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, ரிமைனிங் 15 மார்க்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 3 லாங்குவேஜஸ் ஃபார்முலா, நமக்கு அந்த நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு, நம்ம அந்த அதாவது என்ன சொல்கிறது,
நிறையா டாஸ்க் எல்லாமே இருக்கும். அந்த ரியலியா அப்புறம் வந்து காக்னிட்டிவ் ஸ்கில் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது, அப்படி இல்லாட்டி டிக்டேட்டிவ் ஃபார்ம் இருக்கக்கூடியது. இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் வந்து இருக்கும். கிராமருக்கு டீச் பண்ணுறது. ஸோ அதில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இப்போ நம்மள வந்து ஒரு இது நல்ல ஒரு கிரியேட்டிவான ஒரு லேர்னிங் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அது வந்து அதோட பேசிக்கை வந்து எடுத்து ஒரு கொஸ்டின் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது விச் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ராசஸ் இன்வால்வ்டு ஃபார் லேர்னிங் டு ரைட் வெல் இன் ஏ லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜில் நம்ம நல்லா எழுதுறதுக்கு என்ன மாதிரியான இது வந்து இருக்கும். அதாவது இந்த எடிட்டிங்கு, அப்புறம் வந்து இந்த கிராஃப்டிங் அந்த அந்த ஒரு டீகோடிங் பண்ணுறது, என்கோடிங் அந்த மாதிரியான கான்செப்டில் இருந்து கேட்டுக்கிறது. ஸோ லாங்குவேஜ் லேர்னிங்கில் வந்து எது கரெக்டாக இருக்கும், இந்த ஃபஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ் ஃபார்மில் வந்து அந்த நம்ம லாங்குவேஜில் வந்து லாங்குவேஜ் லேர்னிங்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. லாங்குவேஜோட ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து அந்த என்சிஆர்டியுமே அந்த என்சிஆர்டி 2020, அந்த என்இபி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஸோ அந்த மாதிரியான இதில் எப்படி வந்து லாங்குவேஜ் டீச் பண்ணணும், அந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம அடுத்து வர கிளாஸஸில் போடுவோம். ஸோ அதில் இருந்து கேட்டுருக்காங்க. டிரான்ஸ்லிங்குவல் எபிலிட்டி இதுவுமே தனியாக ஒரு டாப்பிக்காக இருக்குது. காக்னிட்டிவ் அகாடமிக் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, அதாவது மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் கிராமர், அதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இங்கிலீஷ் பெடகாகியில் இருந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் நல்லா கிளியராக படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ரிமைனிங் 15 கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து இந்த மாதிரியான பெடகாகி இங்கிலீஷ்க்கு இருக்கக்கூடிய பெடகாகி கான்செப்ட்ஸை வந்து அடுத்து நம்ம இந்த ஃபுல்லாக இந்த ப்ரிப்பரேஷனில் இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒன் பை ஒரு வீடியோவாக வந்து வரும். ஸோ இது வந்து இங்கிலீஷில் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு டவுட் வந்து எதில் இருக்குது அப்படின்னா, தமிழுக்கு வந்து எப்படி நம்ம வந்து அட்டென்ட் பண்ணுறது அப்படின்றதான் டவுட் இல்லையா? ஸோ தமிழ் அப்படின்றப்போ இதில் வந்து கரெக்டாக அதில் சொன்ன மாதிரி இங்கிலீஷ், அதாவது லாங்குவேஜ் 2ல் இங்கிலீஷில் வந்து எப்படி பேசேஜஸ்லேருந்து 15 மார்க் வந்து ஈஸியாக நம்ம அட்டென்ட் பண்ணிடலாமோ, அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியாக லாங்குவேஜ் 1 நீங்கள் தமிழில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருந்து 15 மார்க்ஸை வந்து நீங்கள் அழகாக வந்து எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து நமக்கு நம்மளோட மதர் டங் அப்படின்றப்போ நம்ம ஈஸியாக அதை ரீட் பண்ணி அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து சூஸ் பண்ணிட முடியும். இங்கிலீஷ் ஓரளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ ஆனால் தமிழ் அப்படின்றப்ப அது வந்து ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங்குவேஜ் 1ல் தமிழில் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 பேசேஜ் கொடுக்குறதுல ஒரு பேசேஜ் வந்து உங்களுக்கு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். ஒரு பேசேஜ் வந்து எப்படி இருக்கும்னா போயம், பாட்டு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பேசேஜ் வந்து பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் வந்து 91 இருந்து உங்களுக்கு எது வரைக்கும் இருக்கும்னா 99 வரைக்கும் இருக்குது. ஸோ அடுத்து செகண்டாக ஒரு பேசேஜ் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நேற்றைய சிலபஸ் டிஸ்கஷனில் சொல்லியிருப்போம். லாங்குவேஜ் 1ல் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கொடுக்கக்கூடிய 2 பேசேஜஸில் ஒன்று வந்து பேராகிராஃபாக இருக்கும், ஒன்று வந்து போயம், பாட்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ 2வது பேசேஜ் வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 பேசேஜுக்குரிய கேள்விகள் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் வரும் அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழில் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 15 மார்க்ஸ் வந்து அழகாக எடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெடகாகி. ஸோ இந்த பெடகாகி தான் வந்து உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது கன்ஃபியூஸாக இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸோ இதில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இங்கிலீஷில் எப்படி வந்து அந்த நேம்ஸ் இருக்கோ அது அப்படியே அவங்க தமிழில் இது பண்ணி கொடுப்பாங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் தமிழ் பெடகாகிக்கு படிக்கணும் அப்படின்னா இங்கிலீஷை வந்து நல்லா தெளிவாக வச்சுக்கணும். இதை ஆல்ரெடி நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லேயும் ஜனவரி மந்த் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லேயும் சொல்லியிருந்தோம். தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இங்கிலீஷில் வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் ரீடிங்கில் ஸ்கேனிங் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். ஸ்கேனிங், ஸ்கிம்மிங் அதெல்லாம் வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதில் ஸ்கேனிங் அப்படின்றது நம்ம ஒரு பர்டிகுலர் ஐடியா, ஒரு முக்கியமான சென்ட்ரல் ஐடியாவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறது ஸ்கேனிங்கிறது. ஸ்கிம்மிங் அப்படின்றது ஒரு ஜென்ரலாக பொதுவாக ஓவராலாக அந்த பேராகிராஃப்லேருந்து என்ன சொல்ல வர்றாங்களோ அதை தான் ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேள்வியில் பார்த்தீங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, மாணவர் ஒருவர் செய்தித்தாளில் ஒரு குறிப்பிட்ட செய்தியை படித்து குறிப்பிட்ட தகவல். ஸோ குறிப்பிட்டன் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும். ஸோ அப்போ இங்கிலீஷில் வந்து நம்ம இங்கிலீஷ் பெடகாகியில் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை மென்ஷன் பண்ணி நம்ம அதுக்காக படிக்கிறோம்னா அதை ஸ்கேனிங்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதே இதுதான் அவங்க இங்கிலீஷில்
இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அதே கான்செப்ட் வந்து தமிழில் இங்கே அதே இதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. அந்த கான்செப்ட் படி தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஸ்கேனிங். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் பெடகாகியில் படிக்கிறத வச்சு நம்ம அந்த நோட்ஸில் இருந்தே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழ் பெடகாகிக்குமே படிக்கலாம். ஸோ அதுக்குரிய ப்ரிப்பரேஷனுமே வந்து நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கிளாஸஸ் வீடியோ வந்து போடுவோம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இங்கிலீஷ் பெடகாகியோட ரிலேட் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து அப்படியே இங்கிலீஷ் பெடகாகியில் தான். அந்த நம்ம ஃபஸ்ட் லாங்குவேஜ் அந்த ஒரு ஜென்ரல் இது நம்ம ஒரு மதர் டங் அப்படின்னு சொல்லுவோம்ல, மதர் டங் அதுக்கப்புறம் வந்து லேர்னிங் அக்விசேஷன், அதாவது லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்றது. ஏன்னா லாங்குவேஜ் அக்விசேஷன் அப்படின்றது நம்மளோட மதர் டங்கோட ரிலேட்டடாக இருக்கிறது. லாங்குவேஜ் லேர்னிங்கிறது நம்ம ஒரு கான்சியஸ் லெவலோட படிக்கக்கூடிய ஒரு இது. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி லாங்குவேஜ் இருக்கிறது அந்த அந்த பேஸ் பண்ணி இந்த ஒரு 111வது கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பெடகாகிக்கு வந்து இங்கிலீஷ் பெடகாகியில் இருக்கிறத நீங்கள் எல்லா பெடகாகி கண்டென்ட்டையுமே வந்து கரெக்டாக படித்து அதுக்குண்டான தமிழ் வார்த்தைகளையும் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் பெடகாகியோட அதை கம்பைன் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா தமிழ் பெடகாகியில் அழகாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஆல்ரெடி தமிழ் லாங்குவேஜ் 1 வந்து தமிழில் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 15 மார்க் வந்து நம்ம அதிலேயே எடுத்துடலாம். 15 இல்லாட்டி 14 மார்க் வந்து பேசேஜஸில் இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணிடலாம். ரிமைனிங் 15 மார்க் வந்து உங்களுக்கு பெடகாகியிலேருந்து கேட்பாங்க. ஸோ பெடகாகியில் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் இங்கிலீஷ் பெடகாகியோட கம்பேர் பண்ணி நம்ம அந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத தமிழையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், அந்த கான்செப்டையும் தமிழில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால தமிழ் பெடகாகிலையும் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா 14 ஆர் 13 மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பெடகாகிக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. லாஸ்ட் எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் பெடகாகியில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஸோ எனக்கு வந்து மார்க் வந்து எவ்வளோ அப்படின்னா 22 எடுத்திருந்தேன். ப்ரிப்பேர் பண்ணாமல் தமிழ் பெடகாகியில் 22. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இங்கிலீஷ் பெடகாகியில் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருந்தாலே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தமிழ் பெடகாகியில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதை வந்து கம்பைன் பண்ணி நம்ம படிக்கிற மாதிரி நான் இனி வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் போடுறேன். தமிழுக்கும் போடுறேன், இங்கிலீஷ்க்கும் போடுறேன். ஸோ அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட்டில் வந்து கேளுங்க. அடுத்து கொஸ்டின்ஸ் ஏதாவது வேணும்னாலும் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம். அதனால் நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.